Hi friends, time 11:42. மத்திய 6 அதிகாரம் 9 வசனம் முதல் 13 வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily breads. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமீன் என்பதே. And lead us not the temptations, but deliver us from evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. 1 சாமுவேல் 2 அதிகாரம் 1 முதல் 36 வரைக்கும். வசனம் 3. அப்பொழுது அந்நாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினாலேயே சந்தோஷப்படுகிறேன். And Hannah prayed and said, and my heart rejoiced in the Lord. Many here is exalted in Lord. My mouth is elaborate over many enemies, because I rejoice in their salvation. வசனம் 2. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர்கள் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனைப் போல ஒரு கண் மாலையும் இல்லை. There is no holy as the Lord, for there is the no best thee. The nature is there any rock like your God. வசனம் 3. இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தமல்லவே. Talk no more so exceeding prodigially. Let not their arrogancy come out of your mouth. For the Lord is the God for can knowledge, and by him actions are the wicked. வசனம் 4. பலவான்களில் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். The bow of the mighty man are the broken, and they that stumbled are the grounder with strength. வசனம் 5. திருப்தியாயிருந்தவர்கள் அப்பத்திற்காகவே கூலி வேலை செய்கிறார்கள், பசியாய் இருந்தவர்களோ இனி பசியாயிரார்கள். மலடியாய் இருந்தவர்கள் 7 பெற்றார், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பாழச்சாயப்பட்டாள். They that were full have an ear out of themselves for beard. They that were hungry cursed, so that the brain hate burn. 7. And she that hate many children is the vexed fable. வசனம் 6. கர்த்தர் சொல்கிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும், கர்த்தர் கொள்கிறவரும்
உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். The Lord kill it and make it alive. He bring it down to the grave and bring it up. வசனம் 7. கர்த்தர் தரித்திரம் அடையச் செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடையச் செய்ய பண்ணுகிறவருமாயிருக்கிறார். அவர் தாழ்ச்சித்து இருக்கிறவரும் உயர்த்துகிறவருமானவர். The Lord and make it poor and make it rich. He bring it low and lift it up. வசனம் 8. அவர் சிறியவனையே பொழுதிலிருந்தும் எடுத்து எளியவனையே குப்பையிலிருந்தும் உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களுடன் உட்காரவும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேலே பூச்சக்கரத்தை வைத்தார். He raised up the poor out of the dust and lifted up the beggar from this den. Neither chooseth them and among the princes, and should make them an inherit this thereon have the glory. For the pillars of the earth are the Lord's, and he set the world upon them. வசனம் 9. அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களையே காப்பார். துன்மார்க்கர் இருளிலே மேலானவர்கள் பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. He will keep the faith of these and saints, and the wicked shall be silent in darkness. For by and strength shall no man and prevail. வசனம் 10. கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நெருக்கப்படுவார்கள். வானத்தில் இருந்து அவர்கள் மேலே முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்திரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவர்களின் கொம்பை உயர்த்து பண்ணுவார் என்று துதித்தாள். The adversaries of the Lord and shall be and broke and shew the peace. Out of the heaven shall and he thunder upon them. The Lord and shall and judge and end of the earth, and he shall and give and strength unto this king and the excellent the horn of this anointed. வசனம் 11. பின்பு எல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டிற்கு போனான். அந்த பிள்ளையை ஆசாரியர்களாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்ய கொண்டு இருந்தான். And Elkan went to the Rama to this house of, and the child did minister unto the Lord and before Eli the priest. வசனம் 12. ஏலியின் குமாரர்கள் போலியாளின் மக்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. Now the sons of the Eli were sons of the Polial. They can now not the Lord. வசனம் 13. அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சியை வேகும்போது ஆசாரியனுடைய வேலைக்காரன் 3 குறுக்குள்ள ஒரு ஆயுதத்தை தன் கைகளிலேயே பிடித்து வந்து, and the priest custom with this the people was that when any man offered sacrifice the priest, the servants come will this flash was in setting with an flash hook of 3 in his hands. வசனம் 14. அதனாலே கொப்பரையிலாவது பனையிலாவது சருவத்திலாவது சட்டிலாவது குத்துவான்.
அந்த ஆயுதத்தில் வருகிறதையெல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்வான். அப்படியே அங்கே சிலுவையிலேயே வருகிற இஸ்ரவேலர்களுக்கெல்லாம் செய்தார்கள். And he took it into the pen of kettle of cauldron, and put all that the flash forgot upon the priest took for himself. So they did in the Selah, and to all the Israelites that come thither. வசனம் 15. கொழுப்பை தணிகைக்கிறதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியனுக்கு பொரிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சியே அல்லாமல் அவித்ததை உன் கையிலேயே வாங்குகிறதில்லை என்றான். Also before they brought that unfat, the priest's servants come and said unto the man that sacrificed, give flesh to roast and for the priest, for he will not have the showed flesh of the put raw. வசனம் 16. அதற்கு அந்த மனுஷன், இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தனித்து விடப்படும், பிற்பாடு உன் மன விருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும் அவன், அப்படியல்ல, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக்கொள்வேன் என்பான். And if any man said unto him, let them not fail to burn the fat and presently, and there take as much as the soul desireth, then he will answer him, Nay, but thou shalt give it me now, and if not, I will take it by force. வசனம் 17. ஆதலால் அந்த வாலிபன் பாவம் கர்த்தருடைய சந்நிதியிலே மிகவும் பெரிதாயிருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். Wherefore the sin of the young man was very great before the Lord, for man abandoned the offering of the Lord. வசனம் 18. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல்நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். But Solomon ministered before the Lord, began a child and grew with a linen ஏபோத். வசனம் 19. அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதற்காக தன் புருஷனுடனே வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள். And moreover is the mother and made him a little coat, and forgot it to them, for year to the year when she come up with her husband, have offered the yearly sacrifice. வசனம் 20. ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து, அந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றான். அவர்கள் தங்கள் ஸ்தானத்திற்கு திரும்பி போய்விடுவார்கள். And Eli blessed Elkanah and his wife, and said, The Lord give thee said, Have this a woman for this land which is lent to the Lord, and they went unto their own home. வசனம் 21. அப்படியே கர்த்தர் அன்னாளையே கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரர்களையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல்
என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியிலே வளர்ந்தான். And the Lord visited and Hannah so that she conceived and bare their sons and 3 sons and 2 daughters. And the child and Samuel grew and before the Lord. வசனம் 22. ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான். அவன் தன் குமாரர்கள் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசல்களிலே கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளுடனே சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு, And now Eli was very old and heard all that his sons and did unto all Israel, and now they lay with the woman that an assembled at the door of the tabernacle of the congregation. வசனம் 23. அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லோரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை கேள்விப்படுகிறான். And he said unto them, Why do ye such and things? For I year of year evil dealing by all these people. வசனம் 24. என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாக இருக்கிறீர்களே. Name my sons, for it is no good and report that I hear he make the Lord as peoples to the transgressors. வசனம் 25. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற்று போனார்கள். அவர்களோ சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். If one man sin and against the another, the judge shall judge him. But if a man sin against the Lord, who shall interest for him? Notwithstanding, they hearken not unto the voice of their father, because the Lord will surely them. வசனம் 26. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கு மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். And the child of the Samuel grew and was in the favor both with the Lord and also with me. வசனம் 27. தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலிவனிடத்தில் வந்து, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், உன் பிதாவின் வீட்டார் எகிப்திலேயே பார்வோனின் வீட்டிலே இருக்கிறையில் நான் என்ன அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன். And there came a man of the God unto the Eli and said unto them, Thus said the Lord, and did I plainly appear unto the house of the father when they were in Egypt in the Pharaoh's house. வசனம் 28. என் பலிபீடத்தின் மேலே பலியிடவும் என் தூபம் காட்டவும் என் சமூகத்திலேயே ஏபோத்தை தரித்திருக்கவும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலெல்லாம் அவனையே எனக்கு ஆசாரியனாக தெரிந்து கொண்டு என் பிதாவின் வீட்டாருக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய தகன பலிகளை எல்லாம் கொடுக்கவில்லையா? And did I choose him out of all the tribes of Israel to be my priest, to offer upon many altar to burn in case to burn and about before me? And did I give unto the house of the father all the offerings made by fire of the children of Israel? வசனம் 29. என் வாஸ்தலத்திலேயே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலிகளையும் என் காணிக்கைகளையும் நீங்கள் உதைப்போனென்ன? என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகள் எல்லாம் பிரமாணமானவைகள் கொண்டு
உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என் நீ என்ன பார்க்கிலும் உன் குமாரரை மிதி மதிப்பென என்கிறார். Wherefore kick he at my sacrifice and that many offering which I have the commandment in my habitation, and honorest this sons above me to make yourselves fat and fit the chiefest of all the offering of the Israel my peoples. வசனம் 30. ஆகையால் இஸ்ரவேலிலே தேவனாகிய கர்த்தர் சொல்கிறதாவது என்னவென்றால், வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சந்ததியிலே நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாயிருப்பதாக. என்னையே கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Wherefore the Lord and God of Israel said, I said in it that their house and the house of the father should and walk before me forever. But now the Lord and said, be it from me, for them that honor me I will honor, and they that despise me shall be lightly estimated. வசனம் 31. உன் வீட்டிலே ஒரு கிழவனும் இராதபடிக்கு உன் புயத்தையும் உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தரித்து போடும் நாட்கள் வரும். Behold, the days come that I will cut off any harem and the harem of their father's house, that there shall not be an old man in any house. வசனம் 32. இஸ்ரவேலுக்கு செய்யப்படும் சகல நன்மைகளும் மாறாக என் வாசஸ்தலத்திலே உபத்திரவத்தையே காண்பாய். ஒருபோதும் உன் வீட்டிலேயே ஒரு கிழவனும் இருப்பதில்லை. And thou shalt see an enemy in my habitation, in all the health which God and shall give in Israel, and there shall not be an old man in any house forever. வசனம் 33. என் பலிபீடத்தில் சேவிக்க நான் உன் சந்ததியில் நிர்மூலமாக்கத்தக்கவர்களோ உன் கண்களையே பூத்திப்போக பண்ணவும் உன் ஆத்துமாவை வேதனைப்படுத்தவும் வைக்கப்படுவார்கள். உன் வம்சத்திலே யாவரும் வாழ வயதிலே சாவார்கள். And the man of any whom I shall not cut off from many altar shall be to the consume any eyes, and to grow any heart, and all the increase of any house shall did in the follower of their age. வசனம் 34. ஒப்பேனின் பினகாஸ் என்னும் உன் 2 குமாரர் மேலும் வருவதை உனக்கு அடையாளமாயிருக்கும். அவர்கள் இருவரும் ஒரே நாளிலே சாவார்கள். And this shall be Sigan unto thee, that shall come upon their 2 sons, and Hophni and the Phinehas. In one day they shall die, both of them. வசனம் 35. நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்திற்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழுப்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கும் முன்பாக சகல நாளும் நடந்து கொள்வான். And I will raise me up a faithful priest, that shall do according to that which is in mine heart, and in my
and I will build him, I am sure, house, and he shall not walk before me united forever. வசனம் 36. அப்பொழுது உன் வீட்டாரிலே மீதியாய் இருப்பவன் எவனும் ஒரு வெள்ளி பணத்துக்காகவும் ஒரு அப்பத்து துணிக்கைக்காகவும் அவனிடத்தில் வந்து பணிந்து, நான் கொஞ்சம் அப்பம் சாப்பிட யாதொரு ஆசாரிய ஊழியத்திலேயும் என்னை சேர்த்து கொள்ளும் என்று கெஞ்சுவான் என்று சொல்கிறார் என்றான். And it shall come to pass that every one that is left in any house shall come and crouch to them for a penny of the silver and a morsel of bread, and shall say, Put me, I pray thee, in the one of the priest's office, that I may eat a piece of bread.